Today's recipe, broccoli cheese ball fritters. Hello friends, welcome to Vijay Samuel. Broccoli fritters, top notch. இந்த cheese broccoli fritters செய்யறதுக்கு first broccoli எல்லாம் நல்லா பீசஸா கட் பண்ணிக்கலாம், நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம வெஜிடபிள் சாப்பர் இருந்தா அதுல கூட கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு blend பண்ணிக்கிறேன். நல்லா எவ்வளவு நம்மளால ஃபைனா பொடியா கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம இது பொடியா கட் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். நீங்க நைஃப்ல கூட கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப பொடுசா இருக்கணும். ஒரு க்ளீன் பவுல்ல ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டுருக்கேன். கொஞ்சமா மல்லி இலை தூவிக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 4 டேபிள் ஸ்பூன் மைதா. இங்க மைதா ஆட் பண்ணிக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் பிரெட் கிரம்ஸ். நீங்க பிரெட் கிரம்ஸ் இருந்தா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லனா பிரெட் வாங்கி கூட நம்ம மிக்ஸில ஒரு பல்ஸ் விட்டோம்னா நல்லா பொடியா ஆயிரும். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 பச்சை மிளகாய் நல்லா பொடிசா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து பீஸாக்கெல்லாம் சேர்ப்போம் இல்லைங்களா, அந்த பொடி, இட்டாலியன் சீசன் பொடி. ஒரு சீஸ் கியூபை நல்லா துருவி சேர்த்துக்கலாம். நல்லா மைல்டா, நல்லா மெதுவா பொறுமையா செய்யுங்க. சீஸை வந்து நல்லா துருவி சேர்த்துக்கலாம். சீஸ் சேர்க்கும் போது இந்த டிஷ் வந்து ரொம்ப எம்மியா இருக்கும். ஆல்ரெடி சால்ட் சேர்த்துட்டேன். இப்போ நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, மொத்தமா சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நம்ம வடையெல்லாம் தட்டுவோம் இல்லைங்களா, அந்த பதம் வர்ற அளவுக்கு பார்த்துக்கோங்க. பால் வந்து பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு ப்ரோக்கலி அதிகமாக இருக்குது இல்லை ஆனியன் அதிகமாக இருக்குன்னா கொஞ்சம் இன்னும் கூட கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சின்ன சின்ன பாலாக எடுத்துக்கலாம். நீங்கள் பால் மாதிரி பண்ணிக்கலாம், அல்லது வடைக்கெலாம் தட்டுற மாதிரி இந்த பேட்டிஸ் மாதிரி அந்த மாதிரி ஃப்ளாட்டாகவும் தட்டி போட்டுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பால் ரெடி ஆயிடுச்சு. இந்த பால் எல்லாம் கோட் பண்ணுறதுக்கு ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் நான் மைதா ஆட் பண்ணிக்கிறேன். அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கலாம். குட்டி குட்டி லம்ஸ்லாம் இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. இது ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது குக் வித் கோமாளியில் பவித்ரா அவங்க செஞ்சுருந்தாங்க, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது வந்து பிரெட் கிரம்ஸ். ஒரு 4 to 5 பீஸ் பிரெட்டை வந்து நான் வந்து பல்ஸ் விட்டு எடுத்திருக்கேன். நல்லா ஃபஸ்ட்டு இந்த பாலை வந்து மைதாவில் போட்டுக்கலாம். இந்த சீஸ் பால் வந்து நல்லா மைதாவில் கோட் பண்ணிட்டு பிரெட் கிரம்ஸில் போட்டுக்கலாம். பிரெட் கிரம்ஸில் போட்டுட்டு மேலே தூவி விட்டுக்கோங்க. இந்த பிரெட் கிரம்ஸ் வந்து எல்லா சைடும் நல்லா கோட் ஆகணும். நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி பாலை வந்து உருட்டி விடுங்க. அகைன் மைதாவில் வந்து இன்னொரு டைம் நம்ம கோட் பண்ணணும். இதை வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். அப்போ சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். புது டிஷ்ஷை ட்ரை பண்ணணுன்னா கண்டிப்பாக இந்த ஃபிட்டர்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், எம்மியாக இருந்துச்சு. இப்போ மறுபடியும் பிரெட் கிரம்ஸில் நம்ம கோட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு டைம் கூட பண்ணிக்கலாம். நான் 2 முறை பண்ணியிருக்கேன். ஒரு டைம் பண்ணாலுமே நல்லாயிருக்கு, அப்படியே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இல்லை 2 டைம் பண்ணால் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். 2 டைம் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இதே போல் எல்லா பால்ஸும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம்.
ஆயில் வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு மீடியமாக வச்சுக்கோங்க. மீடியம் டு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. அப்போ தான் வந்து பொறுமையாக அது வேகணும். உள்ளே இருக்க அந்த ப்ரோக்கலி, ஆனியன் எல்லாமே வந்து இந்த மைல்டான ஹீட்டில் குக் ஆனால் தான் நல்லாயிருக்கும். சீஸ் வந்து உள்ளே நல்லா மெல்ட் ஆகி நல்ல டேஸ்ட்டு, நல்லா எம்மியாக இருந்துச்சு. ரெண்டு பருப்பும் திருப்பி போட்டுக்கலாம். நல்லா ஒரு கோல்டன் கலர் வந்துருச்சு. பார்க்கவே பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. நல்ல ஒரு கோல்டன் கலரில் நல்லா கிறிஸ்பியாக அந்த ப்ரெட் எல்லாம் மேலே நல்லா கிறிஸ்பியாக ஆயிடுச்சு. இப்போ நான் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். என்னங்க பார்க்கவே சூப்பராக இருக்கா? கண்டிப்பாக இந்த ப்ரோக்கோலி ஃபிட்டர்ஸை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா விஜய் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.